ராசல் கைமா வந்தாச்சு. நம்ம டிரைவர் தேங்க்ஸ். பாய். ஓகே டேக் கேர். ஓகே see you. ஓகே நம்ம இப்போ போய் மியூசியம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு மேப்பில் செக் பண்ணிட்டு நடந்து போக முடியுமா இல்லை டாக்ஸியில் போகலாமான்னு பார்க்கலாம். நம்ம வந்த பஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செமையாக இருக்குங்க. பஸ்ஸு சீட் கவர் பிளாக் கலர் சீட்டில் அவங்களோட பஸ் இது போட்டு ஹேண்ட் ஆர்ம் ரெஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்புறம் வாட்டர் பாட்டில் டீசல் பாட்ஸுங்க தனியாக வச்சுருக்காங்க. டிஸ்பிளே சீட் சூப்பராக இருக்குது. பஸ்ஸில் கேமரா மேலே டாப் சைட் சூப்பராக இருக்குது. டோர் வந்து 2 டோர் வச்சுருக்காங்க. இங்கே மிடில் ஆஃப் த இதுலேயுமே ஒரு டோர் இங்கேயும் கீழே இறங்கி போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட் சைட் டிரைவர் சீட் டோர்லேயும் இறங்கி போய்க்கலாம். உண்மையிலே பஸ் சூப்பராக இருக்குது. வெளியே அவ்வளோ வெயில் இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே ஏசி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதனால் வெயில் சுத்தமாக தெரியல. ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்துச்சு. துபாய் டு ராசல் கைமா. ராசல் கைமா ஆர்ஏகேவோட பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் சர்வீஸ் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ராசல் கைமாவில் இருக்கிற பஸ் ஸ்டேஷனில் இருந்து மியூசியம் போகிறதுக்காக சர்ச் பண்ணி பார்த்தேன் நெட்டில். லோக்கல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் அவைலபிள் இல்லை. டாக்ஸியில் வந்து அமௌண்ட் சர்ச் பண்ணோம்னா கரீம் ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் யூஸ் பண்ணோம்னா 35 திராம் கேட்குறாங்க. சரி, ஆப்பில் இல்லாமல் டைரெக்டாக வந்து கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி இருந்தது. இவர்கிட்ட கேட்டேன். இவர் வந்து 30 திராமில் கொண்டு போய் விடுறேன்னாரு. சரி வாங்க இந்த டாக்ஸியில் நேஷனல் மியூசியம் போவோம். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? Mudassar. Okay, we can go National Museum. Yeah. வெளியே வெயில் செமையாக இருக்குது. ஓகே, காரில் ஏறியாச்சு. நேஷ்னல் மியூசியம். அங்கே நேஷ்னல் மியூசியம் போயிட்டு இந்த வண்டியை வந்து திருப்பி அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா இவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணால் வெயிட்டிங் சார்ஜ் வேறு போடுவாங்க. மறுபடியும் திரும்பி வரக்கு அங்கேருந்து டாக்ஸி தான் செக் பண்ணணும். ராசல் கைமா பஸ் ஸ்டேஷன்லேருந்து ராசல் கைமாவோட நேஷனல் மியூசியம் போகிறதுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இல்லை. நம்ம டாக்ஸி புக் பண்ணி போனோம்னா ஒரு 700 INR அந்த ரேஞ்ச் வரும் அப்ராக்சிமேட்டாக. அப் அண்ட் டவுன் உங்களுக்கு ஒரு 1500 அந்த ரேஞ்ச் வரும். நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். சரி நடந்து போகலாமேன்னு பார்த்தா 2 hours காமிக்குது கூகுள் மேப்பில் வாக்கிங் டைமிங்கு. 9 கிலோமீட்டர்ஸுக்கு அதிகமாக காமிக்குது. ஸோ இது எனக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. ஒரு பட்ஜெட்டாக வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போகலான்னு சொல்லிட்டு தான் துபாயிலேருந்து ராசல் கைமா வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இங்கேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னு. சரி ஓகே, நம்ம மியூசியம் போய் மீட் பண்ணலாம். நைட்டு 9 மணியோட லாஸ்ட் பஸ்ஸுன்னு சொன்னார் அந்த பஸ் டிரைவரு. அப்படின்னா நம்ம வந்து போயிட்டு குயிக்காக ரிட்டர்ன் ஆகி பஸ் ஸ்டேஷன் வந்தால் தான் நம்ம 9 o'clock பஸ் ஏறினா தான் துபாய் போய் நம்ம அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி ரூம் போக முடியும். ஆனால் நான் மெட்ரோ லாஸ்ட் டைம் என்னென்னு கேட்குறதுக்கு மறந்துட்டேன். அவங்ககிட்ட கேட்கல. நம்ம போய் கேட்டால் தான் தெரியும். துபாயிலேருந்து ராசல் கைமா வரையில் ஹைவேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஹைவேஸ் பெருசாக எல்லாம் இல்லை. ஒரு ஸ்டேட்டு வரைக்கும் தான் துபாய் அந்த ஹைவேஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரையில் ரோடு வர சிறுசாக ஆரம்பிச்சிருச்சு. நான் 8-16 லேனில் ஸ்டார்ட் ஆனது வர அப்படியே குறைஞ்சிட்டே வந்து கடைசியாக சிங்கிள் ரோடு மாதிரி இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரோடு அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் ரோட்டில் வந்து பேட்ச் ஒர்க்ஸு அந்த மாதிரியெல்லாம் ரோடு லைட்டாக டேமேஜு அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். அது அவுட்ரு வந்துட்டு ராசல் கைமா வர வழியில் இருக்கிற ஹைவேஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் நம்ம இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் ஹைவே நார்மல் ஹைவே அதை விட சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிறதே நல்லா இருக்குது. மியூசியம் சைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ராசல் கைமாவோட கோர்ட்டு டிபார்ட்மெண்ட் நம்ம அதான் பாட்டு போயிட்டுருக்கோம். இப்போது அந்த ஃபுல்லாக ஃப்ளாக் தெரியுது எல்லாமே வந்து
ராசல் கைமாவோட போர்ட் டிபார்ட்மெண்ட். சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ஹோட்டல்ஸ் 2 சைடும் பூரா லக்ஸுரியஸ் ஹோட்டல்ஸாகவே இருக்குது. முன்னாடியும் ட்வின் டவர் மாதிரி பெருசாகவே வச்சுருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. நான் ராசல் கைமாங்கிற ஊர் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும், பில்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நல்லா பெரிய பெரிய பில்டிங்காகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் மியூசியம் ரீச் பண்ணிட்டோம். ராசல் கைமா பஸ் ஸ்டேஷன்லேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம மியூசியம் வந்து ரீச் பண்ணிட்டோம். மியூசியமுக்கு உள்ளே போகிற வண்டி போயிட்டுருக்கு. ஐயோ என்ட்ரன்ஸ் எதுன்னு தெரியலை, கேட்டுத்தான் போவோம். வந்தவர் வந்து ஒரு பாகிஸ்தான்காரர் தான். ஆனால் வந்து கரீம் ஆப்பில் புக் பண்ணி வந்தீங்கன்னா 32 AED வரும். ஆனால் இவர் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24.75 அதுலேயே முடிச்சு தந்துருக்காரு. பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு சில பக்கம் வந்து டோல்கேட் இருந்துன்னா டோல்கேட் சார்ஜஸ் சொல்லாமல் இன்க்ளூடிங் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அப்படி பண்ணல. ஓகே, டேப்பிங்கில் அமௌண்ட் இருக்குன்னு பண்ணிக்கலான்னு சொன்னார். டேப்பிங் பண்ணியாச்சு. UID சாரி AED. யா பேமெண்ட் டன். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். யா சரி. ஓகே, மியூசியமுக்கு வந்து உள்ளே போய் தான் டிக்கெட் எடுக்கணுமாமா. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்காட்டிக்கு எல்லாம் இது க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ராசல் கைமாவோட நேஷ்னல் மியூசியம். முன்னாடி போட் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், கேமரா இஸ் அலோடு இன்சைட்? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, டிக்கெட் கவுண்டர் இதுக்குள்ளே தான். டிக்கெட் கவுண்டருங்கிறாங்க, ஆனால் டோர் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்குதுங்க. எப்படி ஓப்பன் பண்ணி போகிறதுன்னு தெரியவில்லை. திஸ் வே. ஓகே ஓகே ஓகே. இந்த வழி இல்லையாமா, இந்த சைடில் போக விட்டாங்க. ராசல் கைமா மியூசியம் பெருசாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக பண்ணிட்டு வந்தால் இங்கே வந்து இந்த சந்தில் போக சொல்லி உள்ளே போக சொல்லிட்டாங்க. இதுதான் நேஷ்னல் மியூசியம் ராசல் கைமா. ஓ, மண்டே க்ளோஸ்டு, டியூஸ்டே டு சண்டே. டைமிங் வந்து வின்டர்னா 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், சம்மர்னா 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். ரமதான் நேஷ்னல் ஹாலிடேஸ் டைமிங் மேபி டிஃப்ரெண்ட். ஓகே, டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, வாங்க உள்ள போய் கேட்டு பார்ப்போம். சார், டிக்கெட் கவுண்டர் சார்? யா, டிக்கெட் கவுண்டர் வந்து உள்ள தான். ஓகே, ஹாய். I'm fine. Then how are you? Yeah. How much ticket? 5 dirham. 5 dirham. Okay, fine. 5 dirham மேம். 5 dirham சொல்லியிருக்காங்க டிக்கெட்டு. ஓகே, நம்ம எடுத்து பே பண்ணி இது பண்ணுவோம். ராசல் கைமா மியூசியம் 5 dirham. என்கிட்ட 10 dirham தான் இருக்குது. 5 dirham சேஞ்ச் இல்லை. ஓகே சார், கார்டில் வந்து அடல்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த ஐடி நம்பரோட போட்டிருக்காங்க. என்னோடய டிக்கெட் நம்பர் வந்து 59323. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 dirham. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரில, எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாங்க பார்க்கலாம் மியூசியத்துக்குள்ளே போய். டீ கப் ஜாரே சூப்பராக இருக்குது. டீ இது வச்சுருக்காங்க, ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரில. இந்தியன் சார்?
Indian. Yeah. Are you resident or a tourist? Tourist. Yeah. Which place you come in? Sharjah, Dubai? No, I'm from Dubai. Dubai. Al Riga. Okay. Service. Okay, sir. Come back. Okay. Thank you. Wow. என்ட்ரன்ஸில் பில்லோ வச்சுருக்காங்க. இது சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஷூ. Oh, the place. ஓகே ஃப்ரீயாக வந்து காஃபி கொடுக்குறாங்க. அரபிக் காஃபி தண்ணி இருக்கான்னு குடிக்கிறதுக்கு கேட்டேன். அவங்க இல்லை அரபிக் காஃபி தான் கொடுக்குறேன். நாங்கள் அரபிக் காஃபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. சர்க்கரையெல்லாம் எதுவுமே போடல. மலேசியாவில் வந்து நான் ஈரான் காஃபி குடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கசக்குது. ஒரு துளியும் கூட சர்க்கரை இல்லை. கஷாயம் குடிச்சாப்புல இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் நம்ம ஊரில் கஷாயம் கொடுப்பாங்களே, அந்த கஷாயம் மாதிரி ரொம்ப கசப்பாக இருக்குது. கலருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்குது. நிலவேம்பு கஷாயம் தான் நினைக்கிறது. எனக்கு இது அரபிக் காஃபி மாதிரி தெரியல. நிலவேம்பு கஷாயம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அரபிக் காஃபிங்கிறாங்க. Yeah, sir. Yes. Yeah, fine. Nice to see. Yeah. So the photo shoot is for personal purpose or? சைடில் வந்து 2 சைடு பில்லோ ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதில் நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோன்னு உட்காந்துக்கலாம். பாட் நம்ம ஊரில் இருக்கிற மண்பானை தான். ஆனால் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் போடல. இது மண்பானை தான். இன்னொன்று இது எந்த வருஷம் என்ன எதுன்னெலாம் போடல. பில்டிங் பார்க்குறதுக்கு பழைய இதாக இருக்குது. உள்ளே வந்தால் எவ்வளோ பெரிய டிஸ்பிளே. ஆமாம், விர்ச்சுவல் டூரே வச்சுருக்குறாங்க. வெல்கம், ஸ்டார்ட், விசிட் ஹியர், எக்ஸிட். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் வெல்கம். வா, மேலே வந்து நம்ம இந்த கயிறு, சாதா கயிறு, கதம்ப கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் வச்சு இதாகுது. என்டர் நேஷ்னல் மியூசியம். ஃபைனலி ராசர் கைமால உள்ள நேஷ்னல் மியூசியத்துக்கு வந்துட்டோம். வெல்கம் டு த ஃபார்மர் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் அல் பென்சன் ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலி வரலாறை பற்றி வீடியோஸ் போயிட்டுருக்கு. மவுண்டைன் டு த ஸ்டோர். இங்கே பாருங்களேன், அந்த காலகட்டத்தில் விவசாய இது எப்படி பண்ணியிருக்காங்க. உப்பு இது பண்ணுறது, மக்கள் உட்கார்ந்தது, தென்னை மரம் இது. வாவ், பாட் ஃபாரியக்கே 799. ஜார் மாதிரி இருக்குது, ஒரு பவுல் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து 1510 ஏடின்னு போட்டிருக்கு. ஆமாம், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இப்படா பாதுகாத்தீங்க. ட்ரேடிங் எல்லாம் ஒட்டகத்து மூலமாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். வெயிட் ஸ்கேல் பார்த்தீங்களா, நூலில் எட்டி சிறுசாக இருக்குது. 2 இதில் இதாக இருக்கிற மாதிரி. இது ஒன்று பக்கத்தில் இருக்குது, அது என்ன எனக்கு தெரில. நம்ம பாட்டி அவங்க வீட்டில் மரப்பொட்டி இருக்குமே, நம்ம பார்த்துருப்போமே சின்ன வயசுக்கு போனால், அந்த மரப்பொட்டி இங்கே அதே மாதிரி எங்கேயும் இருக்குது. இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கேருந்து இங்கே வந்துச்சான்னு தெரில. பித்தளையில் இதெல்லாம் இருக்குது, பீலிங் ட்ரேடு. இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இந்த சைடு கோல்டு மெடல் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. GM 6 கிராம், GM 7 கிராம், RAK, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், நெட்வொர்க் ட்ராவல். மியூசியம் ஹவுஸ் பற்றி போட்டிருக்காங்க. வாவ், கையில் அந்த காலத்தில் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெதரில் சும்மா நார்மலாக தைச்சு. ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள், அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. இது தேங்காய் தொட்டி மாதிரி தான் தெரியுது, அதில் கயிறு. இது வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. கல்லில் வந்து அந்த கயிறு கட்டிக்கிறாங்க. முத்தோட இது பாருங்கள், அந்த கவர் எவ்வளோ பெருசாக இருக்குது. கத்தி, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கத்தியெல்லாம் இருக்குது.
சின்ன போட்டு மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக எதுக்குன்னு தெரில. கேலரிஸ் உள்ள பெயிண்டிங்ஸு. வாவ், எப்படி இதாகுது. வந்தோடனே டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது பாருங்கள். மியூசியம் தான் பழைய டைப்பில் இருக்குது, ஆனால் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. கோலி சோடா. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் இருக்கிற கோலி சோடா. பெரிய தட்டு, விளக்கு, எல்லாம் பித்தளை. ரேடியோ மாதிரி சின்ன டாய் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. மூக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு ஐ திங்க் நினைக்கிறேன் தண்ணி ஊற்றி பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்க அந்த டீ பாட், இது எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. கேரம் போர்டு இவங்க என்டர்டெயின்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பொருளுக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த வருஷத்தில் எப்படி இது பண்ணுது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இது எல்லாம் வச்சுருக்காங்க. பட்டை, கிராமு, காஃபி அதெல்லாம் போட்டு க்ரஷ் பண்ணி இது பண்ணுறது, அந்த இது வச்சுருக்காங்க. ரேடியோ, பூச்செடி. வாவ், ட்ரேடிங் ஷார்ட்டில் போட்டு எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. ஏலக்காய் இது எல்லாமே நல்லா இருக்குது. பில்டிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இது பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து எல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறங்காட்டிக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. இது எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மேலே வச்சுருக்காங்க. மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சுண்ணாம்பு மாதிரி தான் கீழே பூசியிருக்காங்க. ஒட்டுது காலில். ஓ, இங்கே ஃபோர்ட் அந்த மாதிரி இருக்குது. மேலே நார்த் ஈஸ்ட் டவர் இருக்குது. எஜுகேஷன் கிளாஸ் ரூம், வாட்ச் டவர் இருக்குது. ஓ, இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரூமில். வீட்டில் எழுதியிருக்காங்க என்னென்னு தெரில எனக்கு. லெட்ரு பாக்ஸு, போஸ்ட் வெயிலு, 2 செடி பாட் அழகாக இருக்குது. ஹைட்டாக வச்சு அதில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. மண் வந்து மணல், பாலைவனத்து மணல் மாதிரி தான் இருக்குது. வா, இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஜுகேஷன் ரூமோட பூட்டு, பூட்டு வந்து கோத்ரேஜ் பூட்டு தான். கீழே இருந்து இப்படி மேலே போட்டு இது பண்ணுறாப்புல வச்சுருக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க அடுத்த செஷன் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பூட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தட்டிட்டு அந்த பூட் லாக் போடுறாப்புல. வாட்ச் டவர்னு போட்டிருக்கு. அது மேலே ஏறி ராசல் கைமாவோட அழகை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டாய்லெட்டில் இருக்குது. டாய்லெட்டில் இது எப்படி இருக்குது? ஓ மை காட், பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது டாய்லெட் எல்லாம். டாய்லெட்டுக்குள்ளே ஏசி. இங்கே டிசைனு அந்த மாதிரி தான் போல். எல்லா இதுலேயும் பூட்டு மேலே தான் வச்சுருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாம் நார்மலாக நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே இந்த விளக்கு மாதிரி வச்சுருக்குறாங்க. டாய்லெட்ஸு. கீழே டாய்லெட், இதுக்கு மேலே வந்து வாட்ச் டவர் இருக்குது. வாங்க வாட்ச் டவர் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். டோர் சாத்திடுவோம், ஏன்னா சாத்தி தான் வச்சுருந்தாங்க. நம்ம பாட்டுக்கு திறந்து சுற்றி கேமரா வச்சுருக்காங்க. வாட்ச் டவர் இதில் தான் போகணும். வாட்ச் டவர் செவரெல்லாம் நார்மலாக காரம் மாதிரி தான் இருக்குது. இதில் உள்ளே போனால் போய் என்ட்ரன்ஸில் இங்கே போர்டு வச்சுருக்காங்க. சங்கிலி பெரிய டைப்பில் தான் இருக்குது. கீழே காரையெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. லார்ஜ் வாட்ச் டவர். இதில் கீழே குமிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. குமிஞ்சு உள்ளே வந்தோம்னா எதுவுமே இல்லை, சும்மா ஒரு எம்டி ரூம் மாதிரி இருக்குது.
நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ராசல் கைமா வாட்ச் டவருக்குள்ளே இருக்கும். வெளியே போயில குமிஞ்சு தான் வர மாட்டேங்குது. அதில் ஹைட்டாக இருக்கிறங்காட்டிக்கு இதாக இருக்குது. இது 2 டோர் வச்சுருக்காங்க. இதில் தான் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. அதனால் பார்த்து தான் ஏறணும். தலையை கீழே குத்திட்டு தான் போகணும். இங்கே போய் ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்குது. சின்ன மரம் இது வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் போனால் இந்த இடமே சூப்பராக இருக்குது. விளக்கு டைப்பில் தான் லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. ஏரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜன்னல், இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்கள். ராசல் கைமா புறா இங்கே இருக்குது. எங்கே போனாலும் இந்த பசங்க வந்துடுறாங்க. புறா பசங்க. ஹாய் புறா, ஹவ் ஆர் யூ? தெரிச்சிட்டாங்க. இந்த ஃப்ளோர்லேருந்து பார்த்தா வியூ தெரியுது. ஓகே, வாங்க மேலே போவோம். வாட்ச் டவருக்கு மேலே போயிட்டுருக்கோம். சின்ன சந்து மாதிரி இருக்குது. இதில் போகுது. கீழே வந்து பிளாஸ்டிக் இதில் ஃப்ளோர் போட்டிருக்காங்க. வாவ், நைஸ். இதுதான் வாட்ச் டவர். மேலே எமிரேட்ஸ் கொடி பறக்குது. இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லார்ஜ் வாட்ச் டவர். இதுதாங்க நீங்கள் இப்போ பார்த்த வாட்ச் டவரோட டோட்டல் டயக்ராம். இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க. வால் சைடு வந்து உட்கார வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க நம்ம மேலே போவோம். வா, சின்ன பீரங்கி. இதில் இந்த பீரங்கியில் தான் இங்கேருந்து பாருங்களேன் அந்த பீரங்கி வியூவு. ராசல் கைமாவோட இது வாட்ச் டவர் அப்படியே தெரியுது. இதுதாங்க அந்த வாட்ச் டவர். அந்த காலத்துக்கு இது ஓகே இந்த வாட்ச் டவரு. ஆனால் இது வந்து ஹைட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பழைய காலத்து கன்னு மிஷின் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வியூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த தூரத்தில் வந்து ஹில்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த ஹில்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அந்த டோட்டல் சரௌண்டிங்கே வாட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க அந்த காலத்து மாதிரி பண்ணிக்கிறாங்க வாட்ச் டவர். ஆனால் இது பழமை மரம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது வாட்ச் டவர். ஓகே, அடுத்து மேலே வந்து அந்த சைடு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது ரெண்டும் ஒரே இதுதான். இதுதாங்க வாட்ச் டவர். ஒரு வருஷம் பழமையானதுங்க ராசல் கைமால. இப்போ நம்ம இருக்கிற அந்த மியூசியம், போலீஸ் ஸ்டேஷன், பிரிசன் இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தது அந்த காலத்தில். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து மியூசியமாக அவங்க அண்டர்டேக் பண்ணி மியூசியமாக இதில் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இதுதாங்க ராசல் கைமாவோட வியூ. அப்படியே பாருங்கள். சரி, சூரியன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக அஸ்தமனம் ஆகுது. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாமே கடல். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கடலோரத்தில் இருக்குது ராசல் கைமா. இந்த இதில் இருக்கிற மரமும் கூட பழமையான மரம் தாங்க. நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிற மரம். இந்த டவர்லேருந்து கீழே போகிறக்கு வழி பார்த்தீங்கன்னா குட்டியுண்டு தான் வச்சுருக்குறாங்க. அந்த வழியில் தான் நம்ம போகணும். அதில் போக எமர்ஜென்சியாக டக்குன்னு எல்லாம் வந்துட்டு போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் எவ்வளோ குட்டியுண்டு வச்சுருக்காங்கன்னு. இந்த குட்டியுண்டு இதில் தான் நம்ம இறங்கி போகணும். இது கீழே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இதுலேயும் வாட்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஹோல்சேல்ஸ் வச்சு அந்த கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரேம்லேயும் எல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. எக்ஸிட். மறுபடியும் இப்படி மேலே போயிட்டு இதற்கு மேலே ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரில. இங்கிருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆஃபீஸ் செக்ஷன், எம்ப்ளாயீஸ் ஒன்லி. நம்ம உள்ளே போக முடியாது. சரி, நம்ம கீழே போவோம். இதுதாங்க மியூசியத்தோட இது. பாதாணிக்கா மரம் இங்கே இருக்குதுங்க. என்ன ஒரு ஆச்சரியம்.
பாலைவனத்தில் பாதானிக்காய் மரமா, பாதானிக்காய் வேற இருக்கு. இங்கே பாருங்க, இதுதாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பாதானிக்காய். நம்ம ஊரில் இருக்கிற அதே மாதிரியே பாதானிக்காய் மரம், ஆனால் மரம் பெருசாக இருக்குது. நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால நம்ம எதையும் போய் பார்க்க முடியாது. இப்போ எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த வழியில் தான் மேலே வந்தோம். இந்த சைடு இன்னும் போகல. இந்த சைடு போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஓ, இந்த சைடு உள்ள வந்து எதுவுமே வைக்கலை, எல்லாம் இப்போ தான் ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. விண்ட் டவர் ரூம். இப்போ விண்ட் டவர் ரூம், இது விண்ட் டவர் ரூம். காற்று பாருங்கள் எந்த ஃப்ளோவில் இப்படி வந்து இதுக்குள்ளே வந்து கூலிங்காக வந்து இப்படி வெளியே போகிறாப்புல செட் பண்ணிக்கிறாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த விண்ட் டவர் ரூமோட யார் இது போகிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே இருக்கும். இந்த இதுக்குள்ளே தான் இது நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அவங்க அந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. விண்ட் டவர் ரூமில் பாருங்கள் காற்று எப்படி போகுதுன்னு. மேலே இருந்து கீழே வந்து இப்படி உள்ளே போகுது. இந்த ஒரு செக்ஷன் விண்ட் டவர் ரூம் நல்லா கட்டியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நின்னோம்னா யார் வந்து நல்லா குழுன்னு இருக்குது, ஏசியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இந்த சைடு கடல் இருக்கிறங்காட்டிக்கு அந்த கடலோட காற்று வந்து இதில் பட்டு அந்த அந்த ஹோல்ஸ் கேப்லலாம் வந்து வரங்காட்டிக்கு ஒரு ஏசியில் இருக்கிற ஃபீல் கொடுக்குது எனக்கு. சூப்பராக இருக்குது. அதுதான் இந்த செஷன் விண்ட் டவர். அப்புறம் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது, அதுதான் இந்த இதெல்லாம். இது ஆக்சுவலாக வந்து ஏசி ரூம், அந்த காலத்து ஏசி ரூம். என்ன தெரியும், அந்த சுற்றியும் யாரப்போ வந்து உள்ளே போய் உள்ளே வராப்பில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம். மண் வந்து லேசாக செம்மண் கலந்தாப்புல தான் இருக்குது. அடுத்தது என்ன போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் என்னென்னு போய் பார்ப்போம். நார்த் வெஸ்ட் டவர். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டவர் வச்சுருக்குறாங்க. இது வந்து லாக் பண்ணியிருக்காங்க, இதில் உள்ளே போக முடியாது. நார்த் வெஸ்ட் டவர். நார்த் வெஸ்ட் டவர் அதே மாதிரி தான் சின்ன ரூமாக தான் இருக்குது. இதில் தான் ஏறணும். இதில் ஏறித்தான் அப்படி போய் பார்க்கணும். ஆக்சுவலாக இதில் ஏறக்கூடாது, நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த இதில் வந்து ஏறினேன். அப்பா, இந்த இதில் ஆக்சுவலாக ஏறக்கூடாது, சின்ன இது மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த ரூம் முடிஞ்சு அடுத்த ரூமுக்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த ஏர் போய் ஃப்ளோ வருது. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குறங்காட்டிக்கு எதுவும் பார்க்க முடியல. ஓகே, நம்ம டைம் கிடைக்கிறப்ப பார்ப்போம். இதுதான் கார்டன் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதுவும் பூட்டி இருக்குது, உள்ளே போக முடியாது. இங்கே பார்ப்போம். வாவ், இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. இதெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இது அந்த சைடு வரணும்னு நினைக்கிறேன். போட்டு, அந்த காலத்து போட்டை. பானை வந்து எவ்வளோ பெரிய மண்பானை பாருங்கள். புதையெல்லாம் புதைச்சி வைக்கிறக்கா இல்லை சாப்பாட்டு உணவுகளை பதப்படுத்தி வைக்கிறக்கான்னு தெரில. ரொம்பவுமே பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய பானையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அரேபியன்ஸ். ஓ, அரளி பூச்செடி இருக்குது, ஆனால் இது என்ன கலர் அரளின்னு தெரியலை. இது சிட்டிங் ஏரியா. கேலரிஸ், WVC வாட்ச் டவர். நம்ம ஆல்ரெடி வாட்ச் டவர் போயாச்சு. கேலரிஸு பூட்டியிருக்காங்க. இந்த வழியாக போகுது. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போட்டிருக்காங்க. சில்வர் எக்ஸிபிஷன், இஸ்லாமிக் கல்ச்சர். வச்சுருக்காங்க. சங்கில் 2 சைடும் இது மாதிரி போட்டு விழுதுறது சங்கு சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் வால்
போர் வீரர்களோட தலைக்கவசம், அந்த வால் இது பண்ணாமல் இருக்குது. தங்க வால் பாருங்கள். க்ரோயிங் அப் வித் எமிரேட்ஸ். பைக்கு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. குட்டி பைக்கு, ஆனால் வந்து இன்ஜின் வந்து ஸ்ப்ளெண்டர் இன்ஜின் மாதிரி தான் இருக்குது. எந்த வருஷங்கிறது இதை மென்ஷன் பண்ணல. அப்புறம் நைட்டில் வந்து குளிராக இருக்கிற டைமில் மூவபிள் ஹீட்டர் இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கலெக்ஷன்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே பாருங்கள், குழந்தைய வச்சு அந்த ஓட்டிகிட்டு போகிற வண்டின்னு சொல்லுவாங்களே, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் கால் 2 போடுறதுக்கு வச்சு, அதே மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேபி பவுடரு, பால் கொடுக்குறது, அந்த இது எல்லாமே வேறு சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க இந்த மாதிரி ரூம் செட்டப்பை தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு ரூம்னு எடுத்துகிட்டிங்கன்னா கீழே பாய் போட்டு இந்த மாதிரி பெட் இது மாதிரி வச்சு பில்லோ மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி செட்டப்பில் தான் இருந்திருக்காங்க. டீ, காஃபி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க எமிரேட்ஸ். நம்ம ஊர் கோலிக்குண்டு பாருங்கள், இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கோலிக்குண்டு. கேமரா, அந்த காலத்தில் கேமரா, போலராய்டு லேண்டு கேமரா எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ண பன்னீர் அதில் ஊற்றி வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த யூஸ் பண்ணுறது. இது வந்து சாம்பிராணி போட்டு அந்த இதில் ஸ்மெல் வர மாதிரி வைக்கிற செட்டப்பு அந்த காலத்துது. அதுலேயே அந்த கிளாஸும் சேர்த்து அதில் இது பண்ணியிருக்காங்க. அதில் தான் கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ராசல் கைமாவில் வந்து 45 விதமான பேர்ச்சம்பழ செடி வகைகள் இருக்குது. அது கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு மரம் வந்து 40 to 60 கிலோ டேட்டு ஃப்ரூட்டை வந்து ஈல்டு பண்ணும். ஆகஸ்ட் டு செப்டம்பர்னு போட்டிருக்காங்க. அந்த மரம் ரொம்ப பழமையான மரம். லூலு இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேட்ஸ் ட்ரீ. பாருங்கள், அந்த மரம் தான் இது. நம்ம கண் முன்னாடியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை கரெக்டாக பாதுகாத்து வச்சுட்ருக்குறாங்க. ஃபைனலி முடிஞ்சு. 5 திராம் கொடுத்ததுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் ஒர்த்தில்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சிலது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் அந்த ஃபோர்ட்டினுடைய வாழ்க்கை வரலாறு. எப்படியெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். 1823 இருந்து 2007 வரைக்கும் அதோட பரிணாம மாற்றத்தை போட்டிருக்காங்க. அவங்களோட கல்ச்சர் மியூசியத்தில் வந்து உங்களுக்கு சில பொருள்கள்லாம் வாங்குறதுக்கு அங்கே உள்ளே வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அந்த ஃபோர்ட்டோட ஸ்டிக்கர்ஸு, இந்த மாதிரி கப்ஸு, அப்புறம் காஃபி பவுடர். 20 திராம் ஒரு காஃபி பவுடர் பாருங்கள் எப்படி அழகாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு. சாக்கு துணியை வச்சு மேலே பேக் பண்ணி இதில் போட்டு ஒரு உடன் ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஹனி 30 திராம். ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ், செராமிக்லான கண்ணாடி, இது கப்ஸ், ஃப்ளாஸ்க்ஸ்.
யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் திண்ணீர் பத்திரிங்களா? என்னால் நம்பவே முடியலையே. இங்கே பாருங்கள், ராசல் கைமாவில் திண்ணீர் பத்திரி செடி இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. இருங்க, அதை ஸ்மெல் பண்ணி பார்ப்போமா நம்ம எவ்வளோ இருக்குன்னு, என்ன ஸ்மெல்னு. ஓகே, பிளக் அவுட் பண்ணிட்டேன், கேமராவில் பார்க்காம இருந்தால் சரி. இல்லைன்னா வாவ், செமையாக இருக்குங்க இந்த ஸ்மெல்லு. திண்ணீர் பத்திரி உண்மையாக சூப்பராக இருக்குது. அரளி, வெள்ளரளி செடி சூப்பராக இருக்குது. ஓகே, டேட் சிரப் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு அந்த ரூமில் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரோடு இருக்குது. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, உள்ள என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. 2 சைடு கிரில் மாதிரி போட்டு சென்டரில் வாக்கிங் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இடையில கேப் அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் வந்து இந்த சாக்கில் அந்த டேட்ஸை வந்து போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுலேருந்து அப்படியே ட்ராப் ஆகி அப்படியே டவுனில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் போய் இங்கே பாருங்கள், இந்த இதில் தான் சிரப் வந்து இதில் ஸ்டோர் ஆகுது. அப்புறம் இதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த இதில். இந்த சாக்கு இந்த இதில் தான் வந்து சிரப்பை வந்து வலிக்கிற பேகு. ரூமுக்குள்ளே வந்து உள்ள அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு இங்கெல்லாம் சாக்கு நிறையா இது வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே டேட் சிரப் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே அந்த பெரிய மண்பானை மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. அதில் உள்ளே போனோன்னா அப்படியே எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ராசல் கைமாவோட அடுத்து நம்ம பார்க்கறது வெப்பன் கேலரிங்க. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஹேண்டில் வந்து கன்னை தனியாக எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணுறாப்புல வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த கன்று. வாவ், கீழே பாருங்கள் புல்லட்ஸு, வெரைட்டி ஆஃப் புல்லட்ஸ் இருக்குது. அப்புறம் ரவுண்ட் பால்ஸ் டைப்லேயும் புல்லட்ஸ் இருக்குது. இது வந்து அரபு ஸ்டைல் ரைஃபிள். ஆனால் இது ரொம்ப லென்த்தாக இருக்குது. எப்படியும் ஒரு 4 அடி to 5 அடி வரும்னு நினைக்கிறேன். இது எடுத்து ஹேண்டில் பண்ணுறதே பெருங்கொண்டு கஷ்டமாக தான் இருக்கும். இதில் கீழே வந்து வெடிமருந்து போடுற அந்த கேன் வச்சுருக்காங்க. பித்தளையில், லெதரில் இருக்குது. இங்கேயும் ஒரு ரைஃபிள் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த காலத்து அவங்க பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் எப்படி இருக்குது, லைஃப் ஸ்டைல், இது அதே டைப்பில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கவுபாய் யூஸ் பண்ண கன் மாதிரியே இருக்குது இந்த ரெண்டும். அடுத்தது இங்கே வந்து நேவி யூஸ் பண்ண ஒரு கன் இருக்குது. வெரைட்டி ஆஃப் பிரிட்டன் இங்கே வந்தது அந்த மாதிரி கன்ஸ் நிறையா இங்கே இருக்குது. வாவ், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஷார்ட் கன் டைப்பில் இருக்குது. பின்னாடி வந்து அதுலேயும் ஆயுதம் இருக்குது. டியூலிங் பிஸ்டல்ஸ், இது பெருசாக இருக்குது. வா, இருக்குல்ல, இதுதான் பெரிய கன்னாக இருக்குது. எப்படி ஒரு 6 அடி வரும் போல். அப்போ இதை யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பெருசாக இருந்திருப்பாங்க நினச்சாலே வெயிட்டாக தான் இருக்குது. ஆக்ஸ் பிஸ்டல், இங்கே பாருங்க, ஆக்ஸ் பிஸ்டல். பின்னாடி வந்து ஆக்ஸு, முன்னாடி வந்து பிஸ்டல், 2-in-1 டைப்பு. இதில் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி, ராஜா வந்து அந்த இதில் பெல்ட் போட்டு இது பண்ணி அந்த செட்டப்போடைய இருக்குது. ஈட்டி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. RAK 1180, RAK 230, RAK 231 மாடல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே லென்த்தாக இருக்குது. பாயிண்ட்டு, நைஃப் இங்கே இருக்குது. இப்போ ராஜா போர் வால், மேலே ஒரு வால் பார்த்திங்கன்னா அந்த கவர் இல்லாமல் இருக்குது. கீழே 2 கவரோடு இருக்குது. பித்தளையில் அது இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கடைசியில் இருக்குது RAK 3239. இந்த ஸ்வாட்ஸ் நல்லாயிருக்கு. இதெல்லாம் டேஞ்சர் ஆஃப் நைஃப்ஸு, சூப்பராக இருக்குது. அந்த ரோப் டிசைனோட இருக்குது. டோரே இல்லை, செவரு மாதிரி இருக்குது. கிட்ட போனோன்னு ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். வாவ், சென்சார் கிட்ட போனோன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. வெறும் கிளாஸ் மட்டும் வச்சு டோரை செட் பண்ணியிருப்பாங்க போல். டோர் க்ளோஸ் ஆகிடு.
டிசம்பர் மந்த்லேருந்து சீசன் ஆரம்பிக்கிறங்காட்டிக்கு ராசல் கைமா நேஷனல் மியூசியம் வந்து பூராமே அண்டர் ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பூரா பார்த்துட்டோம். இங்கே தான் ஒர்க் போயிட்டுருக்கு, எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. டிசம்பர் மந்த்லேருந்து சீசன் ஆரம்பிக்க போகுது. அதனால்